நண்பர்களே, கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். பிறகு மக்கள் தொகை பெருக தொடங்கிய போது அவர்களுக்கு ஒரு மேற்பார்வை தேவைப்பட்டது. எனவே குலத்தந்தை யாரேத்தின் காலத்தில் அவர்களை கண்காணிக்க கடவுள் சில தேவதூதர்களை அனுப்பினார். ஆங்கிலத்தில் அவர்களை வாட்சஸ் என்று அழைக்கிறார்கள். சுமார் 200 ஆண்டுகள் தங்கள் கடமைகளை உண்மையுடன் செய்த அவர்கள் பூலோக பெண்களின் அழகில் மயங்கி அவர்களுடன் கலக்கத் தொடங்கினர். கடவுளின் குமாரர்கள் மனிதர்களின் குமாரத்திகள் அழகாக இருப்பதைக் கண்டு தாங்கள் விரும்பியவர்களை மனைவிகளாக எடுத்துக்கொண்டனர் என்று சத்திய வேதம் அறிவிக்கிறது. இதனால் உலகில் ராட்சதர்கள் உருவாயினர். இவர்கள் நெஃபிலிம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவையெல்லாம் நடந்தபோது இறைவனின் பரிசுத்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே காற்றில் ஏகி பறப்பது மற்றும் பிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவர்களின் திறன்களை கடவுள் பறித்து கொண்டார். அதற்கு பதிலாக அந்த தூதர்கள் மனித இதயங்களை சீரழித்து அவர்களை கடவுளுக்கு எதிராக திருப்ப தொடங்கினர். அவர்கள் மனிதர்களுக்கு உலோகங்களை காய்ச்சி அவற்றை கத்திகள், வாள், கேடயம் மற்றும் மார்பு கவசங்களாக மாற்ற கற்றுக் கொடுத்தனர். பெண்களிடம் நகைகளை அறிமுகப்படுத்திய அவர்கள் ஆன்டிமனி என்ற உலோக துகள்களால் செய்யப்பட்ட கண்மைகளையும் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தனர். மேலும் எல்லாவிதமான விலை உயர்ந்த கற்கள், அவர்களின் ஆடைகளுக்கு வண்ணச் சாயங்கள், சூனியம், மந்திரங்கள், ஜோதிடம், ஒப்பனை பொருட்கள் மற்றும் அழகுபடுத்துதல் ஆகிய கலைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இவை காமத்திற்கும் சீரழிவிற்கும் வழிவகுத்தன. மேலும் கருத்தடை செய்யும் வேர்களை பிரயோகித்தல், மூலிகைகள் பற்றிய நல்ல மற்றும் தீய விவரங்கள், போதைப் பொருட்கள் மற்றும் மனிதர்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்த பல மேம்பட்ட அறிவையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அது மட்டுமின்றி மனிதர்களுக்கு மதுபானம் தயாரிப்பது மட்டுமல்லாமல் அதை ஆவியாக்கி வடித்தெடுக்கவும் கற்றுக் கொடுத்தனர். அங்கே இசை இருந்தது. மது அருந்தவும் எல்லாவிதமான ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுவதற்கும் கேளிக்கை கூடங்கள் இருந்தன. அத்துடன் அங்கே இறை நம்பிக்கையின்மையும் பெரிதாக எழுந்தது. அவர்கள் விபச்சாரம் செய்து தங்கள் வழிகள் அனைத்திலும் சீரழிந்து போனார்கள். ஆனால் வாட்சஸ் என்ற கண்காணிப்பாளர்கள் இதைவிட கொடிய காரியங்களை செய்தனர். ஏனோக்கின் புத்தகத்தின்படி அவர்கள் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊர்வனவற்றிற்கும் மீன்களுக்கும் எதிராக பாவம் செய்ய தொடங்கினர். அதாவது பாலுறவு கொண்டனர். மேலும் ஒருவருக்கொருவரை தாக்கி அவர்களின் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை குடித்தார்கள். பூமி அந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டியது. இதனால்தான் பிரம்மாண்டமான கலப்பின உயிரினங்கள், கிமேரா போன்ற ஜந்துக்கள், டைனோசர்கள் மற்றும் வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட பிற அருவருப்பான உயிரினங்களை பற்றியும் நாம் கேள்விப்படுகிறோம். பின்னர் காவலாளிகளை பூமியின் ஆழமான பகுதிகளுக்குள் கட்டி போட்டு அவர்களுடைய சந்ததியினரான நெஃபிலிம்களை அழிக்கும்படி பிரதான தூதனான கேப்ரியலுக்கு கடவுள் கட்டளையிட்டார். அவர் விபச்சாரத்தின் பிள்ளைகளையும் காவலாளிகளின் பிள்ளைகளையும் அழித்து போட்டு அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் வண்ணம் ஒருவருக்கு ஒருவர் எதிராக செல்லும்படி செய்யுங்கள் என்றார். பின்னர் வரவிருக்கும் வெள்ளத்தை பற்றி எச்சரிக்கவும் பிரம்மாண்டமான பேழை ஒன்றை கட்டவும் பிரதான தூதர்களுள் ஒருவரான யூரியலை லாமேக்கின் மகனான நோவாவிடம் கடவுள் அனுப்பினார். இறுதியில் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் முழு பூமியையும் அழித்து போட்டது. இருப்பினும் அவ்வாறு செய்வதில் கடவுள் துக்கமடைந்தார். இதை நான் வலியுறுத்தி கூறுவதற்கு காரணம், எனது அடுத்த காணொளியில் வெள்ளத்திற்கு பிறகும் சாத்தானும் அவனது மனித கூட்டாளிகளும் இங்கே நான் குறிப்பிட்ட அதே தீய செயல்களை செய்ய எத்தனித்ததன் விளைவாக இறைவன் மேலும் கோபம் கொண்டு அவர்களை கடுமையாக தண்டித்தது இன்றும் கூட நமது மனித இனத்தை பாதிக்கிறது. நண்பர்களே, இவைகளை பற்றி நான் பேச இருக்கிறேன்.
சரி நண்பர்களே, எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.